ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் இருக்கா யார் எவிக்ஷன் சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நானுமே வந்துட்டு எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்தாலும் அந்த எவிக்ஷன் அப்டேட் மட்டும் வரலையே. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? ஸோ சாட்டர்டேல வந்துட்டு எவிக்ஷனே கிடையாது. அப்போ சிங்கிள் எவிக்ஷனாக கேட்டிங்கன்னா சண்டே எபிசோடில் ஒரு பயங்கரமான ட்ரீட் இருக்குன்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. அது டபுள் எவிக்ஷனா சிங்கிள் எவிக்ஷனான்ற விஷயங்கள் தெரியல. ஆனால் நம்மளுக்கு கண்டிப்பாக நினச்ச விஷயங்கள் நடந்திருக்கு, நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் மட்டும் வருது. ஆனால் சாட்டர்டே எபிசோடில் எவிக்ஷன் கிடையாது அப்படின்ற மட்டும் தெரியுது தெளிவாக. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யார் வெளியே போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓட்ஸில் கம்மியாக இருக்கிற ஆதிரை தான் வெளியே போக போகிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அஃபிஷியல் அப்டேட் வரல. மேபி அந்த ட்ரீட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த ஒரு ஆளாக கூட இருக்கலாம். மேபி அது எஃப்ஜேவாக இருக்கலாம், இல்லை கனியாக இருக்கலாம், இல்லை அரோராவாக இருக்கலாம், யாராக கூட இருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் அப்டேட் வரல. இதுதான் உண்மை, சரிங்களா? ஆனால் சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சிருச்சு. நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருப்பேன். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோவில் வச்சு நம்மளுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு சேண்ட்ரா அப்படி தான் ஃபுல்லாக சேண்ட்ரா மையப்படுத்தியே போகிறது. அதாவது எப்படின்னா போன வாரம் எப்படி வந்துட்டு விஜய் பார்வதியும் கமருதீனும் மைக்கு போடலன்ற ஒரு விஷயம் வந்துச்சு. ஆனால் அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்கள சுற்றி இருந்தவங்களை அடித்தாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி சம்பவம் இன்றைக்கி நடக்க போது போல இருக்குது. சாண்ட்ராக்களை கொஞ்சம் கேள்வி கேட்டுட்டு கதை இந்த மாதிரி திட்டிட்டு கூட யாரெல்லாம் இருந்தாங்க அவங்களுக்கு அப்ரிசியேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் இங்கே நடக்குது. அது மட்டும் இல்லாமல் விக்ரமுக்கு வந்துட்டு ஒரு சில அப்ரிசியேஷன் இருக்குது, விஜய் பார்வதிக்கு அப்ரிசியேஷன் இருக்குது. அதான் இந்த வீக்லி டாஸ்கில் சூப்பராக பண்ணாங்களே. ஏன்னா விக்ரம் பார்த்தீங்கன்னா விக்ரமும் அரோராவும் 2.5 மணி நேரம் ஆடிருக்காங்க. அப்ரிசியேஷன் இல்லாமல் எப்படி பாஸ் சும்மாவே வந்து விக்ரமுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற விஜய் சேதுபதி அவர்கள் இது அப்ரிஷியேட் பண்ணாமல் எப்படி இருப்பார்? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் இருக்குது. வினோத்துக்கு இருக்கான் ரோஸ்ட்டு ப்ளஸ்ஸா வினோத்துக்கு ரோஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவம் அவர் எப்போ வந்துட்டு கமருதீனுக்காகவும் விஜய் பார்வதிக்காகவும் ரோஸ்ட் வாங்கினாரோ அப்போத்துலேருந்து அவர் தொடர்ச்சியாக வாங்குற மாதிரி இருக்குது. ஆனால் அப்ரிசியேஷனும் இருக்குன்ற மாதிரியும் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வருது. ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு சாண்ட்ரா தான். அவர் ஒரு வேளை நினைப்பார் பிரஜன், மச்சான் நான் பார்த்து பண்ணுறாடே என் ஒய்ஃப்டா ஏன்டா அப்படி பண்ணுறேன். அவர் அங்கேருந்து மேபி கெஞ்சுவாரான்னு தெரியல, இல்லை முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாரு பேசுகிறா அப்படின்ட்டு. மொத்தத்தில் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. என்னன்னா அவங்க ரொம்ப மன உளைச்சல் இருந்தாங்க, அதான் உண்மை. கூட வந்துட்டு இப்போ திவ்யா இருந்திருந்தால் மேபி இது வந்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் திவ்யா கூட இருக்க வேண்டிய நேரத்தில் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் சொன்ன விஷயங்கள், நாமினேஷனை டைரெக்டாக பண்ண விஷயங்கள் மாதிரி எக்கச்சக்கமாக நடந்ததுனால அவங்களுக்கு இன்னும் அதிகப்படி ஆகிடுச்சு. அதனால் வந்து என்ன செய்கிறது தெரியாமல் ஒரு தெளிவு இல்லாமல் இந்த மாதிரி ஆகிட்டாங்க. மேபி பக்கத்தில் இருந்து யாருக்கிட்டையாவது அவங்க வென்ட் அவுட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை பெருசாக வெடிச்சிருக்காதோன்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொமோவில் வந்துட்டு நான் கொஸ்டின் சொல்லியிருப்பேன்ல, இன்னும் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பெட்டிக்கிட்டிலாம் பேசுகிறாரு, இது எப்போ நடந்துச்சுன்னு. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் நடக்க போகுது போல இருக்குது. இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது போல. ஏன்னா பெட்டி வரும்ல, இதுக்கப்புறம் தான் அதில் தான் எடுத்து வைப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு பொழுது வெள்ளிக்கிழமை எபிசோடு. ஸோ வெள்ளிக்கிழமை நடந்த விஷயத்தை வச்சே வந்துட்டு இன்றைக்கி வந்து செம்ம ரோஸ்ட் வந்து நடந்திருக்கு. எப்படி வந்து போன வாரமும் வெள்ளிக்கிழமை எபிசோட் வச்சு தான் கமருதீனை வச்சு செஞ்சுருப்பாங்க திவ்யாக்காக. அதே மாதிரி வந்துட்டு இப்போயும் நடக்குது போல இருக்குது. பாவமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது? ஏன்னா ரெகுலராக அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து சும்மாவும் அழலை, வேண்டிக்கிட்டு வந்து அழலை. பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. அதான் வந்துட்டு இப்போ விஜய் சேதுபதி சொல்கிறதுனால கண்டிப்பாக சாண்ட்ராவும் அதை வந்து மாற்றிப்பாங்க அப்படிலாம் மாற்றுக்கருத்தே கிடையாது. எது எப்படியோ சண்டே வந்துட்டு இது சாட்டர்டே வந்து எவிக்ஷன் இல்லைன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இப்போது சண்டே எபிசோடில் செம்ம ட்ரீட்டுன்றது மாதிரி வந்திருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். என்னை கேட்டிங்கன்னா ஒரு வேளை சண்டேயில் வந்து டபுள் எவிக்ஷன் வந்து ஆதிரி எஃப்ஜேவும் வெளியே போவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இல்லைன்னா ஆதிரியை வச்சுக்கிட்டு, அதாவது ஆதிரியை வந்துட்டு மேபி வச்சுக்கிட்டு எஃப்ஜே கனி இல்லை எஃப்ஜே அரோரா இது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கான்றது தெரியல, சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு முன்னாடியே இவங்கெல்லாம் வந்து போவாங்களா எதிர்பார்த்த விஷயங்கள். ஆனால் கனி போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியான ஃப்ரீ டாஸ்கில் முக்கியமான ஒரு நபராக இருக்காங்க. என்ன நடக்க போது தெரியல, பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். யார் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னதா எஃப்ஜே ஆதிரை. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.